ஹாய். என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து சும்மா நான் ரேண்டமாக தான் போட்டிருந்தேன். நியூ டு யூடியூப்னு வேற போட்டிருந்தேன். அது இப்போ அப்லோட் பண்ணி கொஞ்சம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது லைட்டாக மிஸ்லீடிங் ஆகிற மாதிரி இருக்குது. எப்படின்னா புதுசாக யூடியூப்குள்ளே வர்றவங்களுக்கு எப்படின்னு சொல்லி தர்ற மாதிரி வீடியோ. பட் அது அது கிடையாது. நான் டைட்டிலும் சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. பேசிக்கலி இதை யாரும் பெரும்பாலும் பார்க்க போகிறதும் கிடையாது. என்னோட ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ணுறதுக்காக நான் யூடியூப்ல வீடியோ போடணும் அப்படின்றதுக்காகவும் மட்டும்தான் போட்டேன் நான். அண்டு இந்த செகண்ட் வீடியோ வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணி சொல்கிறதா இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணியிருந்தேன். நான் வந்து 3 விஷயத்தை பற்றி பேச போகிறேன். ஒன்று வந்து மூவி ரிவ்யூஸ், அப்புறம் ஜென்ரல் டாபிக்ஸ் அண்ட் ஆப்வியஸ்லி பாலிடிக்ஸ். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இப்போ வந்து பாலிடிக்ஸ்குள்ள இருக்கிறாங்க. அதை பற்றி நிறைய டிஸ்கஷன் போனோம். கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு மெச்சூர்டான டிஸ்கஷன் இருக்கணும் அப்படின்றது வந்து என்னோட விருப்பமா இருக்குது. ஆனால் மற்ற யூடியூப் சேனல்ல பேசுகிற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலாம் ஐயோ அட்டென்ட் ஆயிரும். இட்ஸ் ஓகே. நம்ம மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது வந்து ஜென்ரல் டாபிக்ஸ், மூவி ரிவ்யூஸ் அண்டு பாலிடிக்ஸ் 3 தான். 3ல இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோ இது வந்து டோபமைன் டீடாக்ஸ்க்காக போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். நான் ரொம்ப ஷாகியாக உட்காந்துருக்கேன். ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ கொஞ்சம் பெட்டர் பாஸ்டர் இருக்கா? ஓகே. டோபமைன் டீடாக்ஸ்க்காக போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். என்னன்னா, இந்த பேப்பர் வந்து நியர்லி ஒரு 1 இயருக்கு மேலே ஆகும்போது நான் டோபமைன் டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. டோபமைன் டீடாக்ஸ் அப்படின்னம்னா ஒன்றும் கிடையாது. நம்ம டூம் ஸ்க்ரோலிங் பண்ணிக்கிட்டு இருப்போம். எல்லாரும் லென்த்தான வீடியோ பார்க்காம இப்போ யூடியூப்லேயே ஷார்ட்ஸ் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது, ரீல்ஸு இதெல்லாமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இது எல்லாமே பிரெயின் ராட் ஆகிறதுக்கான விஷயம்தான். எல்லாமே நம்மளுக்கு வந்து டக்குன்னு கிடைச்சிடணும் அப்படின்ட்டு நினைப்போம். நம்ம இதை பார்க்கறது மூலியமா நம்ம அந்த ஒரு ப்ராசஸை வந்து ட்ரஸ்ட் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு எல்லாம் டக்குன்னு கிடைக்கணும். நம்ம பிரெயின் வந்து டியூன் ஆயிரும். நம்ம நினைக்கலனாலும் நம்ம பிரெயின் நியூரான்ஸ் வந்து அந்த மாதிரி டியூன் ஆயிரும். அது ரொம்ப 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 ஒரு ஆபத்தான விஷயம். எதுவுமே டக்குன்னு கிடைக்கணும்னா டக்குன்னு ஒரு ஹோப் விட்டு போயிடும். அதனால வந்து டோபமைன் டீடாக்ஸ் வந்து பண்ணலாம். அது பேர் என்னன்னா அப்ஸ்டைனிங் அப்படின்னு பேரு. இது பண்றதுக்கு ஒன்றும் பெருசா பண்ண தேவை கிடையாது. நம்ம டூம் ஸ்க்ரோலிங் பண்ணாம இருக்கணும். அண்ட் எக்ஸசைஸ், டெய்லி எக்ஸசைஸ் பண்ண முடியாது. என்ன முடியுதோ நம்ம கண்டிப்பா ஃபிட்டா இருக்கணும். எல்லாருமே ஃபிட்டா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும். அப்படின்றதுனால நம்மளால ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் பண்ணணும். ஓவர் டூ எதுலையுமே ஓவர் டூ பண்ணக்கூடாது. ஓவர் டூ பண்ணினாலேயும் அது வந்து சலிப்பு தட்டிடும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அது ஃபெட்டிக் உருவாக்கிறோம். நம்ம ரொம்ப டயர்ட் ஆயிரும் ஓவர் டூ பண்ணோம் அப்படின்னம்னா. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்டார்ட் பண்ணி நம்மளால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுக்கணும். அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராசஸ் வந்து அப்படியே லைட்டா வளர்த்துக்கிட்டே போனா போதும். இதுல வந்து எக்ஸசைஸ் எத்தனாலும் இப்போ யூடியூபே இருக்கட்டும், எதனாலும் இருக்கும். ஓகே, நான் வந்து வேற என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா, ஃபுட்ஸ் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து ஜங்க் ஃபுட்டை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். தவிர்க்க முடியாது, யாராலையும் தவிர்க்க முடியாது. நான் தவிர்த்துக்கிட்டு ரொம்ப நடிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப இதா இருப்பேன் அப்படின்னம்னாலாம் கண்டிப்பா முடியவே முடியாது. அதனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நல்லா குறைச்சிட்டு ஹெல்த்தியான ஃபுட்ஸா சாப்பிட்டு அப்பப்ப ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது. ஏன்னா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால, டூம் ஸ்க்ரோல் பண்றதுனால நம்மளுக்கு வந்து டோபமைன் ரிலீஸ் ஆகும். இதுலயே டோபமைன் ரிலீஸ் ஆகுது அப்படின்னம்னா, நம்ம ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், ட்ரக்ஸ் அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னம்னா அதுலலாம் பிளண்டி ஆஃப் டோபமைன்ஸ் ரிலீஸ் ஆகும். எனக்கு அதுல கொஞ்சம் அனுபவம் இருக்குது. அது வந்து ரொம்ப 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 ஆபத்தான விஷயம். பான் பார்க்கறதா இருக்கட்டும், அதெல்லாம் பிளண்டி ஆஃப் டோபமைனை ரிலீஸ் பண்ணும். டோபமைன் அப்படின்றது என்னன்னா, ஒரு நம்ம ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணோம் அப்படின்னம்னா சுரக்கிறதுக்கான ஹார்மோன். அதை வந்து ஒரு நிக்கோட்டின் எடுத்தோ, ஆல்கஹாலு, பான் பார்த்தோ அது மூலியமா வருது அப்படின்னம்னா அது ரொம்ப ஈஸியா சீப்பான டோபமைன். அது நம்மளுக்கு வந்து அது ரொம்ப சீப்பா கிடைச்சிருது. நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற நம்மளோட டிரைவ் வந்து நம்மள்ட்ட இருந்து போயிடும்.
அப்படி போயிருச்சு அப்படின்னோம்னா நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியாது. யாருக்கிட்டையும் போய் ஒரு இனிஷியேட் எடுத்து அதுல ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ப்ராசஸ், ஒரு லென்த்தியான ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸை நம்ம செய்யணும், செஞ்சா நம்மளுக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத வந்து அது பிளாக் பண்ணிடும். நம்ம விஷனுக்கே மறைஞ்சிரும். நம்ம லைட்டா 1 நாள் 2 நாள் பண்ணுவோம். அதுல பெருசா எந்த விஷயம்னாலும் 1 நாள் 2 நாள் பண்ணா வந்து ரிசல்ட்டே கிடைக்காது. அப்படி இருக்க போகும்போது இந்த சீப்பான டோபமைனை எவ்வளவுக்கு எவ்வளவு அவாய்ட் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்மளுக்கு நல்லது. ஃபியூச்சர் சூப்பரா இருக்கும். ஃபியூச்சர் நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஜென்ரல் டாபிக்ஸ்ல இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். மற்ற இனிமேல் வர்ற வீடியோஸ்லாம் இன்னும் நல்லா டீப்பாக டிக் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷனோட வர்றேன். அடுத்தது நான் வந்து மூவிஸ், ஆனால் இது பேச போகும்போது மூவியும் பாலிடிக்ஸும் ரெண்டுமே கலந்துரும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நம்ம விஜயோட படம், நம்ம விஜய்லாம் இல்லை, ஆக்டர் விஜயோட படம் வந்து ஜனநாயகன். இது வந்து ஏதோ கேசரி, யஷ்வந்த கேசரியா சம்திங் ஏதோ லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன மூவி மாதிரியே இருக்குது. ட்ரெய்லர் அந்த மாதிரி தான் இருக்குது, அந்த ஸ்டோரி மாதிரியே இருக்குது அப்படின்றது வந்து சோசியல் மீடியாவில் பயங்கரமாக பரவிக்கிட்டு வருது. அது கூடயே பராசக்தியும் வந்துச்சு. பராசக்திக்கும் இதுக்கும் வந்து கிளாஷ் ஆகிற மாதிரிலாம் நிறையா ரூமர்ஸா உண்மையா என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இட்டாச்சி மாதிரி தான், நருட்டோல வர்ற இட்டாச்சி மாதிரி தான். நம்ம வந்து நம்மளுக்கு என்ன தெரியுமோ, நம்மளோட பெர்செப்ஷன் தான் நமக்கு என்னன்றது, நம்மளோட வேர்ல்டு. ஸோ நம்ம என்ன அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ அதான் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த படத்தை பார்த்துட்டு வர்றேன். அந்த கேசரின்ற சொன்ன படத்தை பார்த்துட்டு வந்து ஜனநாயகன் ட்ரைலரையும் பார்த்து ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குதா என்னன்றது தெரியல. அப்படி ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னம்னா என்னோட ஒப்பீனியன், ஜனநாயகன் மூவி வந்து ஊத்துன்னு ஊத்த போகுது. கடைசி படம் வேற சொல்றாங்க, நல்லா ஊத்த போகுதுன்னு நினைக்கிறேன். பராசக்தி உண்மையிலே ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் எடுத்து ஒரு பொலிட்டிக்கலான ஒரு வியூவில் வந்து போய்கிட்டு இருக்குது. அது இப்போ ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா யூனியன்ல வந்து பிஜேபி ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யூனிஃபார்மிட்டி தான் வேணும், யுனைட்டி வேண்டாம், யூனிஃபார்மிட்டி தான் வேணும், மற்றவெல்லாம் செத்துப்போ அப்படின்றான். நம்ம வந்து யுனைட்டி இன் டைவர்சிட்டி, நம்ம டைவர்சிட்டி இருந்தாலும் யுனைட்டியா இருப்போம் அப்படின்றதுதான் நம்ம காட்டுறது. அதாவது பன்முகத்தன்மையிலையும் ஒற்றுமை இருக்கும், ஒருமைத்தன்மை இருக்க வேண்டாம் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்து. நிறைய விதமான மக்கள் இருக்கணும், நிறைய விதமான கஸ்டம்ஸ், சடங்குகள், நிறைய விதமான பழக்க வழக்கங்கள் இருக்கணும், அதை எல்லாத்தையும் கத்துக்கணும். எல்லாத்துலேயுமே ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் பாலிடிக்ஸ் வீடியோவில் நான் வர்றேன். டோபமைன் டீடாக்ஸை மறந்துடாதீங்க. ஷார்ட் வீடியோஸை வந்து தவிர்த்துருங்க. ஷார்ட் வீடியோஸ் வந்து பார்க்கறது மூலியமா பிரெயின் ராட் தான் நிறைய ஆகுமே தவிர எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இருக்காது. நம்ம நிறைய ஷார்ட் வீடியோவா பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம என்ன பார்த்தோம்னு யோசிச்சா ஒண்ணுமே இருக்காது. ஆனா நம்ம ஒரு 10 நிமிஷம் வீடியோ, 20 நிமிஷம் வீடியோ ஒண்ணு பார்த்தாலுமே அந்த ஒண்ணுல வந்து இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்றது ஒரு ரொம்ப கேர்லெஸ்ஸா அதை சும்மா அங்கிட்டு ஓட விட்டுட்டு நம்ம இங்கிட்டு வேற ஏதாச்சும் வேலை பார்த்துக்கிட்டே அதை கவனிச்சுக்கிட்டு இருந்தாலும் அதுல வர்ற 1-2 விஷயமாச்சும் ஞாபகம் இருக்கும். ஆனா ரீல்ஸோ டோம் ஸ்க்ரோலிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒண்ணுமே நம்மளுக்கு ஒரு உப்புகளுக்கு கூட ஆகாது. ஸோ இந்த வீடியோலையும் நான் நிறைய டெவலப்மெண்ட் கொண்டு வர்றேன். அடுத்தடுத்த வீடியோலையும் நான் டெவலப்மெண்ட் கொண்டு வர்றேன். என்னன்னா ஃபுல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி பேசியிருந்தேன் இந்த வீடியோவில் ஃபுல்லாக. ஸோ அடுத்த வீடியோலலாம் ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர்டாக பேசுகிறேன். ஸ்ட்ரக்சர்டாக ஒரு கான்செப்ட் எடுத்து ஃபுல்லாத்தையும் நீட்டாக பேசி வைக்கிறேன். டோபமைன் டீடாக்ஸுக்கும் இன்னொரு வீடியோ போடணும்னாலும் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென்